ஆளுமயிறு உனக்கு கால் பண்ணி உள்ள அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. அவனுங்க ஏமாத்துறானுங்க பாருங்க இவனுங்க. மறுபடியும் அவனுங்க அந்த படத்துல இருக்கிற அதே கான்செப்டா கொண்டு வரானுங்க. எங்க சிங்கப்பூர் சித்தப்பா சொன்னாரு 300 கோடி, அது கூட எங்க மலேசியன் மாமா சொன்னாரு 400 கோடின்ற மாதிரி. இல்ல அப்படிலாம் போவீங்க. எக்ஸ்பீரி அம்மா சொன்னாங்க, எக்ஸ்பீரி இந்துவா சொன்னான், எக்ஸ்பீரி முஸ்லீமா சொன்னான், அதே கான்செப்ட அவனுங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு கொண்டு வர பாக்குறாங்க. இதுல இருந்தே அவனுங்களுடைய சொல்லல. ஒரு மனுஷனா சொல்றேன், அது கூட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு மனித குரங்கா சொல்றேன், அதுவும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஆனந்த். ஃபேகடி மைக்கம் பண்ணிக்க, உனக்கு தான் மைக் கொடுத்துருக்குறேன். ஒரிஜினல் ஐடியில வர முடியலன்ட்டு இந்த ஐடியில வர. சரி மைக் பண்ணி பேசு. சிம்பு டிபி வச்சிருக்கிறவனே உன்னை தான் சொல்றேன். சிம்பு டிபியா என்ன டிபி அது? குரங்கு டிபியா விஜய் டிபி அது? சிம்பு தானே அது? சிம்பு டிபி. ஏய் மைக் ஆன் பண்ணு. பேச பயமா இருக்கா? போயிடு. நான் வேற யாரும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுதுங்க. சைலண்டா ஓட்டு போட்டவங்க எல்லாரும் சைலண்டா தான் இருக்காங்க. ரெகுலரா ஓட்டு போடுறவங்க, ஓகேங்களா? இந்த புதுசா ஓட்டர் ஐடி வாங்கி புதுசா ஓட்டு போட்டவங்க தான் இப்ப இந்த கலவரம் பண்ணின்னு இருக்கிறது எல்லா சோசியல் மீடியாலையும். நான் ஓட்டு போட்டேன், என் சித்தப்பாவை இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, என் அத்தைக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதெல்லாம். இவனுங்க எல்லாம் எப்ப அடங்குவானுங்கன்னா, எக்ஸிட் போல் வந்ததும் பாதி அடங்கிடும், ஓகேங்களா? மார்ச் 4ஆம் தேதி வந்ததும், மே 4ஆம் தேதி வந்ததும் ஃபுல்லும் அடங்கிடும். அதுக்கப்புறம் அவ அப்படியே போய் பதுங்குவானுங்க இதோட. அதுக்கப்புறம் இல்ல ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு, டிஎல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கு, ஆஹா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்கடே அப்படின்ட்டு அவனுங்க டிஎல் முழுக்க என்ன ஆட்டம் எனக்கு தெரியுங்களா? இப்ப இன்னைக்கு இறங்கி உள்ள ஒரு ஆட்டம் ஆடினதுக்கு அப்படி கப்பு சுப்புன்னு அவர் ஏறுகிறான் பாருங்க. அதுவும் அந்த இருக்கிறான் பாருங்க, பலவாய் பங்கஞ்சம் முந்தானா விரிச்சு, ஏப்பா காலையில ஒரு ட்வீட் போடுது, சாயங்காலம் ஒரு ட்வீட் போடுது. எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு எம்மா அடி அது போட்ட உடனே கமெண்ட்ல பொழப்பாங்க தெரியும். நல்லா இவனுக்கு குளத்தை விட்டுருவாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். தெப்ப குளத்துல மேல மிதங்குது இல்ல, அந்த மாதிரி மிதக்க விட்டுருவாங்கன்னு தெரியும். இல்ல நேற்று என்ன டைம் சொன்னான் ஸ்பேஸ்ல, அது வந்து ஃபிங்கர் டச் பண்ணி தப்பா போட்டாராம். அவருக்கு டேட்டா வேறையா, இவரு போட்ட டேட்டா வேறையா, அதனால புரியல. இவன் ராத்திரி ஆனா என்ன ஃபிங்கரிங் பண்ணிட்டு இருப்பானா? ஃபிங்கர் டச் பண்ணி கே டைப் பண்ணலாம், ஓ டைப் கொளத்தூர்னு டைப் பண்ற என்னடா ஃபிங்கர் டச் பண்ற? அததான் நேற்று ஒருத்தன் கேட்டான், ஏன் நீ கொளத்தூரை போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டேன்னு. அதுக்கு அவனுக்கு என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாம அது தவறான டேட்டா போச்சு என்னுடைய போஸ்ட்ல, அதனால டெலிட் பண்ணிட்டாரு அவரு. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வச்சுக்கீங்களேன், அந்த எட்வின் கிளப்பி விடுறாப்புல 144 அப்படின்ட்டு, அதை வச்சு இவனுங்க சொல்லிட்டான். இங்க பாருங்க, அது வாட்ஸ்அப்ல அவனுக்கு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி உன்னை எப்போதும் அனுப்புவாங்க. இவனுக்கு சொல்லி வச்ச மாதிரி இவனுக்கு அனுப்பிச்சிருக்கிறான். இந்த நாய் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கு. உடனே ஐயோ குளத்தூர் போட்டவன் எரேஸ் பண்றேன். நம்ம தான் எடிட் போஸ்ட் 1 hour வரும்ல ப்ளூடிக்கு. அதனால என்ன பண்றான், போயிட்டு அவசரமா போயிட்டு அது எடிட் போஸ்ட்ல போயிட்டு குளத்தூர் அப்டேட் பண்ணிட்டான். அதுக்குள்ள பயப்புள்ள எல்லாம் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. அது நமக்கும் வந்துச்சு பார்த்தேன். அதாவது பாண்டாவெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. அவனுக்கு அரசியலும் தெரியாது, அவனுக்கு அவினாசியும் தெரியாது. அவன் பாஷையில அதான் சொல்லணும். அவினாசி பத்தியும் தெரியாது. எங்கடா ஓட்டு போட்டோன்னு கேட்டா கோவம் வந்துருது. கவிழன் ப்ரோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இவன் சொன்னா இல்லையா 1 கோடி உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, அதுல நம்ம ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாய் போட்டோவை எடுத்து அந்த 1 கோடி உறுப்பினர்ல எடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். எப்படிரா நீ இப்ப சொல்ற 1 கோடி 1.5 கோடி உங்க ஆப்ல லாகின் பண்ணா எல்லாரும் உண்மையாவே லாகின் பண்ணவதானா அப்படின்னு கேக்குற வேலிடேஷன் பாயிண்ட் கேக்குறேன். அவன் வேலிடேஷன் பாயிண்ட் அவன்கிட்ட இல்ல. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சுத்தி வளைச்சு பெரிய டிபேட்டா கொண்டு போறீங்க சாதாரண மேட்டர். அவன் அந்த அந்த ஆப் மேட்டர்லாம் டப்புனு 3 கையில முடிச்சிடணும், இல்ல 2 கையில முடிச்சிடணும். முடிச்சு விட்டா ஓட்டான் பாருங்க. அவ்வளவு லென்த்தாலாம் எடுத்துறீங்க. 1 கோடி அப்படின்னா அதை உட்காந்து நம்ம 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கோமா? அதை விட பாத்தீங்கன்னா தற்கொலைகள் எல்லாம் என்ன தெரியுமா, வீட்டு தெரியாமல எங்க அப்பாவுக்கு கார்டு எடுக்கிறேன், எங்க அம்மா கார்டு எடுக்கிறேன்னு சொல்லி அதுங்களே எடுத்து வச்சிருக்குங்க. சொல்றேன் அது மாதிரிதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவங்களுக்கு தேவை ஸ்ட்ரென்த் 1.5 கோடி பினிஷ் பண்ணோம். அது ஒரு பாட்டம் லைன். அது அந்த பாட்டம் லைன் கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணது 5 லட்சம் பேர் தான், நீ என்னடா 1.5 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க. 5 லட்சமே பொய். அந்த 5 லட்சமே பொய்ன்றேன். நான் என்ன சொல்றேன்,
ஏன்னா அது ஆப் repeat நம்ம 2 வாட்டி இல்ல download இல்ல பண்ணா அவன் ஆப்பை வந்து 2 தடவை லான்ச் பண்ணாங்க. விஜய் வந்து 2 தடவை லான்ச் பண்ணான் ஆப்பை. இதுதான் உண்மை. நீங்க அவன் ஐடியில போய் பாருங்க, 2 தடவை லான்ச் பண்ணான். ஃபர்ஸ்ட் தடவை என்ன பண்ணானுங்க, லான்ச் பண்ண முதல் நாள் சர்வரே கிராஷ்னானுங்க. ஞாபகம் இருக்கா? ஆப் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஒன் பை ஒன்னா பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு ட்வீட் அப்படி சொல்றாங்க. அதேதான். ஓகேவா. அடுத்தது 3ஆம் நாள் என்ன பண்ணானுங்க, 18 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு அவன் ராம்குமார் ட்வீட் போடுறான். இதை உட்காந்து யூடியூப்ல சேனல்ல எல்லாத்துலயும் பரப்புறானுங்க. எங்களுக்கு 18 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 21% வந்துச்சு. பாத்தீங்களா, கட்சியை மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு 21% ஓட்டு இருக்கு அப்படின்னானுங்க. அப்புறம் 25 நானுங்க. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் 30 நானுங்க. அப்படியே 30-35 போச்சு. கோடீஸ்வரன் ஒரு நாள் பொழந்து எடுத்துட்டான் அந்த ஆளு. எது அப்படியே போயேன், உனக்கு என்ன காசா பணமா, 35-40-45, ஏன் மிச்சம் இருக்கிற 60-70 அதையும் எடுத்துக்க, நாங்களாம் வாயில விரல சப்பிட்டு போயிடுறாங்க, திமுக விரல சப்பிட்டு போயிடுது அப்படின்னு கலாய்ச்ச உடனே அப்படியே சிடிஎல் நிர்மகுமார் நம்மளும் அதை எடுத்து டிஎல் இங்க இறக்கி விட்டோன்னே, டிஎல்ல சர்க்குலேட் ஆனோடனே சிடிஎல் நிர்மகுமார் வேட்டியை எடுத்து தலைமையில எடுத்து கவுத்துக்கிட்டு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டான் ஆளு. இது நடந்தது கண்ணு முன்னாடி. எனக்கு டேட் நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு ஒயிட் பியர். இவனுக்கு இந்த பர்சன்டேஜ் பேசுறத வாயை உடைக்கணும்னு நினைச்சேன், வேணும்னே அன்னைக்கு நான் எடுத்து போட்டேன். அதுதான் முதல்ல கோடீஸ்வரன் எடுத்து பேசுனது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா வைரல் ஆச்சு, எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கோடீஸ்வரனோட இன்டர்வியூஸ். அதுதான் நான் எடுத்து முதல்ல போட்டது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வாய் திறக்கலையே. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் விட்டவனுங்க 35-40% சேனல்ல டிபேட்ல இவனுங்க எல்லாம் எடுத்து பேச கலாய்க்க ஒரு கட்டத்துக்கு மேல பர்சன்டேஜ் பத்தி விட்டானுங்க. அது அப்புறம் சீட்டுக்கு மாறிட்டானுங்க. யாரு இத வந்தான் மாடர்ன், என்ன சொல்றது, மாடர்ன் போன் ஸ்டார் எட்வின் வந்தான். வந்துட்டு என்ன பண்ணிட்டான், நான் அப்படி நான் கால்குலஸ், மிராக்குலஸ், மெடிக்கல் மிராக்குலஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புரியாத டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எடுத்து இவனா கண்டுபிடிச்சு ஒன்னு எடுத்து போட்டு எங்க இருந்து எடுத்தான் தரல அந்த வேர்ட்ஸை. இதை கேட்கறதுக்கு அவேக்கன ஒரு இன்னொன்னு, இதுங்க 2 பேரும் பெரிய லார்டு லபக்தாஸ், இதுங்க 2 டிஸ்கஷன் பண்ணுதுங்க, கீழே உட்காந்து அதை கேட்குதுங்க. என்ன அது உட்காந்துக்கிட்டே, see, do you know what kind of difference between you comparing with the previous data or previous history data? See, actually it's a very tough urban area, so very tough, sir. Why it's a positive for TVK only? Why are you consuming? So it's not for tough for poster, sir அப்படின்றான். அப்ப எனக்கு உம்மால எனக்கு வாயில அசிங்கமா தான் வரும். அப்ப இவன் என்ன பண்றான்னா, அப்ப விட்டானுங்க பர்சன்டேஜ், இப்ப பர்சன்டேஜ் மறுபடியும் எடுத்துட்டு வரானுங்க. ஏன் நடுவுல எத்தனை சீட்டு ஜெயிப்பேன்னு நடுவுல சொல்லிட்டு தெரிஞ்சீங்கல்ல, இப்ப ஏன்டா நீங்க பர்சன்டேஜ் எடுத்துட்டு வரீங்க? ஏன்னா நீ சீட்டு ஜெயிக்க மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் ஜானாரிக சாமி என்ன பண்ணிட்டான், டே நீ சீட்டுன்னு சொல்லி பேசாத, நீ இப்படி பரப்பி விடு. எப்படி பர்சன்டேஜ் 10 ரூபாயை நீ சில்லறையா மாத்தினா 10 ரூபா வந்துருச்சா, அதை பத்தியா நிறைய இருக்கு பாருங்க, என் கை முழுக்க காசா இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறது. இந்த நாய் அதை பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுங்களே அப்ரிஷியேட் பண்ணிப்பானுங்க. ஏய் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு இருந்தாலும் ஒண்ணுமே அரசியல்லாம் எதுவுமே தெரியாம பரவாயில்லையா, நம்ம போய் 10% 12% வாங்கிட்டான் பாரு, ட்ரைட் இஸ் பெஸ்ட், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்ற சிம்பிளா முடிச்சிடுவோம். சோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் பாத்துக்கலாம். இட்ஸ் ஏன்னா இவர் பெரிய டிபேட் டெபியூ பேட்ஸ்மேன், இவருக்கு எல்லாருக்கும் நாங்க அப்ரிஷியேட் பண்ணி இப்படி பேட்டை தூக்கி மேல காட்டுறோம், செருப்பு கட்டி அடிப்பேன். அவனுக்கு அப்படியே இப்படி திரும்பிடுவாங்க. என்ன பண்றாங்க, அந்த ட்வீட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஸ்பேஸ் ரெக்கார்டிங் இருந்தாலும் சரி, இல்ல அவன் ட்வீட் இருந்தாலும் சரி, 155 இருந்து 175 தொகுதி சாலிடா ஜெயிப்பேன்னு சொன்னானுங்கல்ல, அத்தனை பேர் வாயிலே வாழைப்பழத்தை வைக்கணும். மே 4ஆம் தேதி பாத்துக்க சொல்லிட்டேன். முக்கியமா அவன் எட்வின் வக்கால ஒழி, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. கவிழன் ப்ரோ, எனக்கு எப்படா 4ஆம் தேதி ஆகும்னு வெறி ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளும் போகவே மாட்டேங்குது. மொத்தம் அந்த தற்கொலை தேவடியா பசங்களை புழக்கா விடக்கூடாது. கண்ட்ரோல் இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க இருங்க. இப்ப அவன் எட்வின் 155 இருந்து 175 சொன்னானா, இப்ப என்ன பண்ணானுங்க தொகுதியில இருந்து, இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, ரிசல்ட் அன்னைக்கு ஓட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் பகீர் ஆகி போச்சு, கொஞ்சம் அள்ளு தள்ளிடுச்சு. ஏன்னா களத்துல போய் ஓட்டிங் பூத்தை போய் பாத்துட்டானா, எல்லாரும் எப்படி இருக்கு களம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டானுங்கல்ல, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அங்கங்க பூத் கமிட்டில எக்ஸிட் போலே வந்துருச்சு, அவைக்கு இந்த போட்டாப்ல. அப்புறம் என்ன டிஎம்கே வைப்பு விட்டு அந்த ஆளு கிடக்குறான். ஒன்னா உட்காந்து எங்கடா இதை எடுத்தனா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல போகும்போது சும்மா சமோசா வைக்கிறவங்க கடலை வைக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன், இதான் நீ எடுத்தது போலாம், 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு நீ எடுத்திருக்கிறியா? நீங்க கொஞ்சம் ஃபேக்டா பேசுங்க. இங்கெல்லாம் ஷார்டேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இல்ல கபிலன், பக்கத்துல ஸ்டோர்ல வாங்கி வச்சிருந்தோம் நாங்க கடைசியா. இல்ல அவனுங்க அஜித் அவங்க 2 பேர் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தன் வந்து யூனிஃபார்ம் அமைச்சு ஒருத்தன் சம்பாதிச்சான்.
இவன் இன்னொருத்த வந்து சம்பாதிச்சானா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். முதல்ல எலெக்ஷன் அதான் இல்ல இன்னொருத்த ரிசல்ட் அந்த வரட்டும். இல்ல கட்டத்தோட அந்த முதல்ல ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க கடுப்பாவானாங்கல்ல, இவனுங்க எட்வின் மேல கடுப்பாவானுங்களா? ஞாபகம் இருக்கா? அந்த அவன் பேர் என்னப்பா, அந்த இன்ஸ்டாகிராம் ஒரு பிரபலம், பரத்தா, பரத், வாய்ஸ் ஆஃப் சரத், வாய்ஸ் ஆஃப் சரத் எங்க போனான்? இப்ப ஆரம்பத்துல மரணம் மட்டும் கொடுத்தானுங்களா? இப்ப எங்க அவன்? எக்ஸ்போஸ் பண்ண விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா அவனுங்களே வந்து போட்டானுங்களா, டே இவனுக்குலாம் முட்டு கொடுக்காதீங்கன்னா இதுக்கு மேலாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னானுங்களா? கள்ள நோட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு மேட்டர்லாம் வைரல் ஆயிடுச்சு. நீங்க அது சொல்வதெல்லாம் உண்மை. மேட்டர்லாம் அங்கே வீடியோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் ஆனானா, அப்புறம் நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், சூசைட் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு அவங்க மிரட்டினானுங்களா? முடிஞ்சு போச்சு அவன் கதை. இப்ப அதே மாதிரிதான் இப்ப எட்வின். நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவன் முன்னாடி பேசுனதை எடுத்து நம்ம எடுத்து பூஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். விஜய் ஃபேன்ஸ் அவன் வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்பயும் அவன் கேட்கல, முட்டு கொடுத்தானா, அப்புறம் மட்டும் இறக்கி போட்டு இந்தாடா இப்படி பேசுறியாடா மானம் கெட்டவனே, இதுக்கு பதில் சொல்றா மானம் கெட்டவனே கேட்டோம்னா அவன் முடிஞ்சா பதில் சொல்லிட்டோம். மிஞ்சு போனா எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு போவான் மக்களே. ஆனா இவனுக்கு அடுத்து இனிமேல் எவனும் போல்ஸ்டர் இல்ல ஓல்ஸ்டர்னு எவனும் வரமாட்டான். ஆய்ஸ்டர் வந்தாலும் சரி வாயில கபோ நல்ல நக்க விட்டு தான் உதைக்கிறது. அப்புறம் அந்த அவேக்கன் அது தனி பீஸு, அது முத்தன பீஸு, இதுவாது முத்தாத பீஸு, அது முத்தன பீஸு. எனக்கு தெரிஞ்சு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீஸை தனியா வந்து எனக்கு பஸ் டிக்கெட் மட்டும் எடுத்து காட்டு, உனக்கு பஸ்ஸுக்கு இதுல இன்னொரு கான்வர்சேஷன். அது எப்படின்னு வச்சுக்கீங்களா, இவர் ஒரு நம்பர் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, கீழே இருக்கவங்க எல்லாம் ஒரு தொகுதி கேட்பாங்க, இது என்ன ரிசல்ட் அப்படின்னு. அந்த போல்ஸ்டர் வந்து சொல்லுவாரு இவர் தான் பின்னு அப்படின்னு. உடனே நீங்க சொன்னீங்கல்ல அந்த பார்ட்டி உடனே இல்லையே என்னுடைய சர்வேல இது வரலையே, அதுதானே வந்தது, நீங்க தப்பா சொல்றீங்க, உங்க சர்வே ஒரு தடவை பாருங்க. அதிபர் இவர் அமெரிக்க நாட்டு அதிபர், இவர் ரஷ்ய நாட்டு அதிபர், இதுங்க ரெண்டும் உட்காந்து அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டுக்குதுங்க. இது என்னமோ வீட்டுக்குள்ள ஒருத்தன் போடுறான், நான் இந்நாள் வரைக்கும் 3 வருஷமா நான் வாங்கின நியூஸ் பேப்பரை பாருங்கன்னு ஒருத்தன் போடுறான். இல்ல புரியல, நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம் ஒரு பெரிய மேட்ரு. நாய நீ அவ்வளவு நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1 குரூப் 3 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணுமே. ஒரு ஜெனரல் நாலேஜ் படிக்கிறது பேப்பர் வாங்குறது பெரிய மேட்ராங்க. பாத்துங்க, ஒருத்தன் ட்வீட்டா போடுறான், நான் பேப்பர் வாங்கி படிக்கிறேன் பார்த்தியா, தினகரன் உண்மையை சொல்ல நடுப்பக்கத்துல அங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது நடிகை போட்டோ பாக்குறதுன்னு வாங்கினேன். அவன் பேசுறதுல அவன் வீடியோலாம் பாருங்களேன். அதைத்தான் நான் என்ன பண்ணேன், அந்த பேப்பர் மேல விஜய் படுக்க வச்சேன், விஜய் படுத்து தூங்குற மாதிரி வச்சு ஒரு எடிட்டை போட்டேன், அந்த பையில டேக் பண்ணியே போட்டேன். யாரு கவலமா அந்த மீன் மிஸ்டர் தானே, அந்த நியூஸ் பேப்பர் மேல படுத்து தூங்குற மாதிரி ஒரு எடிட் ஒன்று போட்டேன்னா அது அவனுக்கு தான், அது அவனுக்கு தான் போட்டேன். நிறைய பேருக்கு தெரியல ஏன் இதை போட்டேன்னு. அது அவன் ட்ரிகர் அவன் தான் போட்டேன். அவன் அதுக்கப்புறம் போடவே இல்லையா, நான் இம்மோ நியூஸ் பேப்பர் வாங்கினா அம்மா நியூஸ் பேப்பர் வாங்கினா, அவன் அதுக்கப்புறம் ட்வீட்டே போடலையா அவன். இதுல கபிலன் இன்னொரு ஏமாத்து வேலை பண்றான் அவன். என்னன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிட் போல் எல்லாமே வந்து 29ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி இல்லைன்னா 30ஆம் தேதி காலையில இப்படிதான் விடுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவல் சினாரியோ. இவன் என்ன பண்றான்னா, அந்த போல் எக்ஸிட் போல் வந்து மற்ற ஜேர்னலிஸ்டோ இல்ல மற்ற நியூஸ் சேனல்ஸோ விட்டுட்டா தெரிஞ்சிடும், நமக்கு ஃபாலோவர்ஸ் வராதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இவன் வந்து என்ன பண்றான்னா, டைரக்டா சொல்ல முடியாது, அதனால இன்டைரக்டா நான் சிம்பிளை வச்சு போடுறேன், இதை வச்சு போடுறேன், அதை வச்சு போடுறேன், நேத்துல இருந்து போட்டுன்னு இருக்கான். அதனால இவன் என்ன பண்றானுங்க, தற்கூரிங்க ஃபயர் விட்டுன்னு அவனை ஃபாலோ பண்ணுது. இல்ல வைபேஸ்மே, ஆக்சுவலி ட்ரிகர் ஆனது யாரு தெரியுமா, விஜய். அவனுடைய லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ் நடக்கிறதையும் இந்த கருத்து கணிப்பு பற்றியும் அவன் கடுப்பாகி ஒரு பேச்சு பேசியிருப்பான் பஸ் மேலே நின்று. விஜய் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, கடைசி பேச்சுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் பேசுறானே, என்ன ஒரு தஞ்சாவூரா ஏதோ ஒரு ஊரில் பேசுறானே, தஞ்சாவூருக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊரில் பேசினான். போல்ஸ்டர்ஸ் அந்த பஸ் மேலே ஏறி நின்று இண்டோர் மாதிரி மேலே டென்ட்லாம் போட்டிருந்தது, சேலம் நினைக்கிறேன். இல்ல அது வந்து இங்க சென்னையில தான், லாஸ்டா சென்னையில தானே வந்து முடிச்சான். இல்ல அவன் பஸ் மேல ஏறி நின்னு ஒரு ஏரியால பேசிருந்தான். இந்த போல் இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்புறம் வந்து இந்த கருத்து கணிப்புகளை வந்து நான் மட்டம் தட்டி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி அது ஒண்ணு பேசியிருந்தான். அது அவனை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியா டுடே நடத்தின மாதிரி ஒரு பொய்யான கருத்து கணிப்பு இவன் வெளியில விட, அதுக்கு பதிலுக்கு இந்தியா டுடே செருப்பை கட்டி அடிக்க, அதுக்கு இவங்களுக்கு அசிங்கமா ஆகி தொடச்சிக்கிட்டு கண்டுக்காம அப்படியே போக, அது அசிங்கமா போச்சு. ரெண்டாவது இதே மாதிரிதான் இன்னொரு பத்திரிகை ஒண்ணு பண்ணானுங்க, ஒரு இப்ப சமீபத்துல தான். அந்த பத்திரிகையை எடுத்து இது ஃபால்ஸ், இது நாங்க வெளியிடவே இல்லை, இது விஜய் ஃபேன்ஸுங்களா பண்றது, நன்றி கேட்டவனுங்களா ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு அவனுக்கு டீசெண்டா இங்கிலீஷ்ல திட்டிட்டு போயிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணானுங்க, அவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியல.
என்னடா இப்ப இந்த போல்ஸை நம்பிதான் இருக்கிறான். ஏன்னா விஜய்க்கு பர்சன்டேஜ் சொல்லி சொல்லிதான் இங்க, அதாவது குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணை ஒட்டலையா. அதனாலதான் மக்களை இன்னைக்கு வேணும்னே போட்டேன். இன்னைக்கு நான் இறக்கின மீம்ஸ்ல இருந்தோம், இன்னைக்கு நான் போட்ட ஸ்பேஸ் டாபிக் 2வது ஸ்பேஸ் டாபிக்ல இருந்தோம். இனி பர்சன்டேஜ் வடக்க எவன் சுட்டாலும் அவன் பேச்ச கேட்காத. அவன் உனக்கு தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி, அவன் எந்த கட்சியானா இருந்தாலும் சரி கேட்காத. சீட்டு தான். நான் எவ்வளவு நாளைக்கு பேசுவானுங்க, 4ஆம் தேதி வரைக்கும் பேசுவானுங்களா, பேசட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பார்ட்டி ஜெயிக்க போகுது. இவனுங்க அதோட சின்ன பின்னமா போறானுங்க. இவனுங்க பேசுன பேச்சுக்கும் இவனுக்கு பண்ண செயலுக்கும் வச்சு ராட் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் 2 பார்ட்டியும் டபுள் டிஜிட் எம்எல்ஏ கன்ஃபார்ம். உனக்கு யார் சொன்னா? நீ சினிமா இன்ஃபுளுசர்ஸ், உனக்கு யார் சொன்னா? எவனாவது கமெண்ட்ல போயிட்டு உனக்கு யாரா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் சொல்றானா பாத்தீங்களா? ரமேஷ் பாலா தான் கேக்குறேன். டே நீங்களா சினிமால இன்ஃபுளுசரா இருந்தீங்கடா, இங்க வந்து எப்படா பொலிட்டிக்கலா நீங்க இன்ஃபுளுசரா மாறுனீங்க? அதுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும்டா. உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு? இது என்ன பாக்ஸ் ஆபீஸா? அதுக்கு அவனுங்க சொல்ற ரிப்ளை என்ன தெரியுமா? நான் வந்து ஒரு 10 பேர் கேட்டேன், 10 பேர்ல 8 பேர் டிவி கேக்குதான் போட்டேன்னு சொல்றாங்க. அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க தான் நடத்துனதுக்கு பேரு இல்ல. அப்ப இவனுங்க என்ன பாக்ஸ் பொட்டி எடுத்துட்டு போய் அம்மா காளியம்மாளுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி என்ன ஊடு வீடா தெரு தெருவா வீடு வீடா போயிட்டு எல்லாரும் ஓட்டி கணக்கு எடுத்துட்டு வந்தானுங்களா? எந்த பேசிஸ்ல அடிப்படையில இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்கன்னா? மிஷினு பூட்டி ஸ்கூலுக்குள்ள வச்சிருக்கிறான். என்றதுக்கு முன்னாடி இவனுங்களே ஒரு அசம்ஷன் பண்றானுங்க. நீ என்ன பூத் கமிட்டியில போய் உட்காந்தியா? பேப்பரை எடுத்து டிக் அடிச்சு இவனா நம்ம ஓட்டு இவனா நம்ம ஓட்டுன்னு டிக் அடிச்சு அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கு ஒரு தனி தொகுதியில சொல்ல முடியுமா? ஒரு தனி தொகுதியில போய் சொல்ல முடியுமா இது இந்த கட்சி தான் சேர்க்கணும் சொல்ல முடியுமா? இல்ல பொது தொகுதிக்கு சொல்ல முடியுமா? அட அர்பன் ஏரியால போய் சொல்ல முடியுமா? நேத்து சொன்னானுங்களே, நேத்து விட்டாம பாருங்க ஒரு பெரிய திருப்போரூர் தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி, ஓகேங்களா? அங்க வந்து டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான், போல்ஸ்டர். அதுக்கு கீழே இருக்கிற தற்கூரிங்க கேக்குதுங்க, எப்படி சொல்றீங்க அங்க ஜெயிப்பீங்கன்னு? ஏன்னா பீச் ஓரத்துல இருக்கிற கப்பல் ஃபுல்லா டிவிகே பிளாக் தான், கண்டிப்பா ஜெயிச்சிடும்ன்றான் அவன். இதுங்களை வந்து என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, அந்த கப்பலுக்கு மண்ணெண்ணையும் டீசலும் அவன் நொண்ணமா வாங்கி கொடுக்குறான். ஏங்க இப்ப கட்சி கொடி சின்னத்தை அடிச்சனால கப்பல் டீசல்ல இருக்கிற டீசலையும் மண்ணெண்ணையும் நிப்பாட்டி போட்டாங்க. கப்பல்ல உக்காந்துக்கிட்டு இவனுங்க இது கரையேறாது. இந்த கப்பல் டைட்டானிக் மாதிரி தான். கன்ஃபார்ம் ஜாக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ரோஸ் தண்ணிக்கு மேலையா இல்ல தண்ணிக்கு அடியிலையான்றது கன்ஃபார்ம் பண்ணி தான் பார்க்கணும் எலெக்ஷனுக்கு. அவன் சொன்னதுதாங்க ஆவரேஜ் சொன்னான்ல, ஒரு பூத்துக்கு 600 ஓட்டுன்னு. பூத்துல போய் உட்கார்ந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்களுக்கு பூத்துக்கு 600 ஓட்டு, மத்தவங்க எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் வாயில சப்பிட்டு போவான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த 600 ஓட்டு பூத்துல குறைஞ்சபட்சம் 60 ஓட்டு 100 ஓட்டு மேக்சிமம், ஓகேங்களா? 100 ஓட்டுன்னா கூட அவன் சொன்ன அதே கணக்கு தான். 75,000 பூத்து 100 ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. நான் இந்த விஜயகாந்த் படத்துல வர மாதிரி இந்த 234 அப்படிதாங்க இருக்காங்க. பேசிக்கா சொல்றேன். போன தடவை விட இந்த தடவை 25 லட்சம் ஓட்டு புது வாக்காளர்கள், ஓகேவா? இந்த 25 லட்சம் ஓட்டுல எத்தனை இளைஞர்கள் வந்து விஜய்க்கு போட்டாங்க? புது வாக்காளர்கள் அப்புறம் இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா? போன தடவை ஓட்டு போட்டு இப்போ 2வது டைம் ஓட்டு போடுறவன், இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவன், இந்த இளம் வயசு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த பிளட்டு விஜய்க்கு ஓட்டு போடுதா? சரி, ஓகே. எத்தனை பர்சன்டேஜ்? 25 லட்சம் எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ இந்த வீட்டில் போயிட்டு மாற்றம் வேணும்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் எவ்வளோ போட்டுச்சு? இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா எத்தனை ஓட்டு வருது? இப்போ இவ்வளோ ஓட்டு வந்தால் நீ எத்தனை சீட்டு ஜெயிப்ப? சிம்பிளாக நான் சீட்டுக்கு வந்துட்டேன். பர்சன்டேஜில் உன் வழிக்கே பர்சன்டேஜுக்கு வந்தேன். அப்புறம் 1.5 கோடி ஓட்டுன்னா அடுத்தது சீட்டு தான் வரும். பர்சன்டேஜ் ஓட்டா வருது. ஓட்டு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. இங்க ஃபைனலா எனக்கு சீட் அவுட்புட் என்ன? ஃபைனலா அவுட்புட் சீட்டு எத்தனை சீட்டு ஜெயிப்பேன்? டபுள் 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பேன். டபுள் எம்எல்ஏ அவன் ரமேஷ் பாலா போட்டிருக்கிறான், டபுள் டிஜிட் எம்எல்ஏன்றான். அவன் சொல்றது 2 சீட்டுன்னு நினைக்கிறேன். இதுங்க அதுக்கு போய் லைக் அடி தட்டிட்டு வருது கூட நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு உள்குத்து வர இருக்கு இதுல. ஏன்னா டபுள்ன்றது டபுள் டிஜிட்ன்றான். 12 எம்எல்ஏ ஜெயிப்பியா? 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருயா? எப்படி? எத்தனை தொகுதியில யார் ஜெயிப்ப? அப்போ ஓட்டு காசு கொடுத்துருக்கியா? இதை தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சிடும். மே 3ஆம் தேதி மே 4ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணிக்கே தெரிஞ்சிடும். அதெல்லாம்
சும்மா உட்காந்துக்கிட்டு இப்போ நாள சீட்டை பத்தி பேசாம உடனே பர்சன்டேஜுக்கு போயிருது. ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்ல, ஜெயிச்சிட்டீங்க, பரவாயில்லப்பா, இந்த அரசியல் தெரியாம இவ்வளவு தற்கொலையா இருந்து நீங்க இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். அதானே செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கு முறையா தான் சொன்னதா 155 தொகுதி திமுக ஆட்சிக்கே வராது, நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு நீ ஒவ்வொரு ஊர்லயும் உட்காந்து வாய் வலிக்க கத்துனி இல்ல, பேசுனி இல்ல, அதை செஞ்சு காட்டுற பாப்போம், நான் பாக்குறேன். நீ செய்யலையா, ஒழுங்கு முறையா தான் கட்சி கழிச்சுட்டு ஓடிவிடு. சரி, மணி 1 மக்களே, கத்தி அப்புறம் தொண்டை போச்சுன்னா அப்புறம் மே 3 ஜிப்சி சொல்லுங்க ப்ரோ. உங்களை நம்பிதான் இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, இந்த நாடே உங்களை நம்பிதான் இருக்கு, இந்த தமிழ்நாடே உங்களை நம்பிதான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் லீவ் போட்டலாம். இப்போ ஏற்கனவே பாதி நிறைய வேலை செய்யலையா, பெண்டிங்கள் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் டைட்டா இருக்கு. இங்க பாருங்க, ராத்திரி ஆனா காலையிலே ஆனா மஞ்சள் கலந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா காலையிலே சாப்பிட்டுருங்க. என்ன வெறும் வயிற்றுல, புரியுதா? ராத்திரி ஆனா நல்லா சீக்கிரமா நல்ல குளிர்ச்சியான பொருளை, தர்பூசணி காலையில வெந்தயத்துல தண்ணியில போட்டு இந்த மாதிரிலாம் குடிச்சு நல்லா உடம்ப குளிர்ச்சியா வச்சிங்க. ஏசி சர்வீஸ் பண்ணிருங்க. என்ன ஏசி வேலை செய்யாம போயிட போகுது. போன் சார்ஜரை சரி பண்ணுங்க. போன் பின்னெல்லாம் கரெக்டா இருக்கு, அதை கிளீன் பண்ணி வைங்க. என்ன மே 4 உங்க நாள், நம்ம நாள். நம்ம நாள். ஆனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ரைட், ஒரட்டு ஸ்பேஸா இருக்கணும். ஜிப்சினா இங்க தமிழ்நாட்டுக்கு யாருக்குன்னு தெரியணும். அன்னைக்கு வந்து இந்த குசு இசு இது கொசு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. ஒயிட் பியர், புரியுதா? தூக்கிடுறேன் இல்ல, எல்லாரும் தூக்கிடுவேன். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸா ஜாலியா நான் பேச வந்துருவேன். ஜிப்சி மைக் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஆமா கபிலன், நிறைய குத்துப்பாட்டுல டவுன்லோட் பண்ணணும். ஐயா எனக்கெல்லாம் மைக் கொடுத்துருங்க ஐயா, அன்னைக்கு என்னெல்லாம் வந்து கியூல போட்டு வைக்காதீங்க. எல்லாரும் வாங்க, வந்து பாட்டு போங்க ஜாலியா. பாருங்க, நான்லாம் விடியெல்லாம் 4 மணிக்கே இறங்கிருவேன். குளிச்சு கிழிச்சிட்டு நான் இதெல்லாம் வாக்கிங்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நான்லாம் 6 மணிக்கு டட்டான்னு வந்து உட்காந்துருவேன். லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டா வேணும்னா நான் இந்த பக்கம் நான் ஒரு 2 பேரை டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு 2 பேர் மைக்கில் வேணும். சும்மா உட்காந்துடக்கூடாது, மைக்கை ஆன் பண்ணிட்டு மைக்கை வாங்கிட்டு சும்மா உட்காந்துடக்கூடாது. இங்கே ஒரு பக்கம் டேட்டா எடுத்து அவர் கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும் டேட்டா. 4 சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன சேனலு? தந்தி, பாலிமரு, சன்னு, வேற நியூஸ் 18, புதிய தலைமுறை, 5 சேனல் 5 டேப். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? 5 டேப் வச்சிருக்கீங்க. அபிஷியல் யூடியூப் லிங்க் அதுவும் வச்சிருக்கேன். ஏன்னா அவனுங்க என்ன பூ சுத்துறானுங்க பார்க்கணும்ல. ஐயா அவனுங்க என்ன வேணா சுத்திட்டான். அன்னைக்கு பருப்பு வேகாது அன்னைக்கு. அப்புறம் இது லோக்கல் சேனல், அப்புறம் 9 மணிக்கு மேல போட்டுருவானுங்க. விஜய் பெருசா பாட்டு போட்டு ஆடி நான் எட்வினோட யூடியூப் லைவ் போடுறேன். அவன் இப்ப அவனுக்கு ப்ரமோஷன் பண்ணி விடுங்க. ஏங்க நீங்க வேற இந்தியா டுடே, ரிப்பப்ளிக், என்டிடிவி 3 சேனல் வச்சுக்கோங்க நேஷனல் சேனலுக்கு. ஓகே சொல்றதா? இந்தியா டுடே, என்டிடிவி. நேஷனலுக்கு வந்து 1 போதும், தமிழ் சேனல் 2 போதும். இல்ல, தமிழ் சேனலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வெரைட்டியா வரும், ரொம்ப டிலே வரும். தந்தி டிவி, புதிய தலைமுறையும் அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாலிமர் சுத்த வேஸ்ட். டிஎன்கே அதிக வந்துச்சுன்னா சன் டிவி ஃபாஸ்டா கொடுப்பான். இல்ல நான் இல்ல இதுக்கு முன்னாடி வந்த தேர்தலை நான் கவனிச்சு பார்த்துட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்டா அப்டேட் பண்றவன் எவன்னு பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை ஃபாஸ்டா அப்டேட் பண்ணுவான். இன்ட்ரெஸ்டிங். நியூஸ் 18 ரொம்ப ஸ்லோவா அப்டேட் பண்றது எவன்னு கேட்டீங்கன்னா சன் நியூஸ் தான். அதனாலதான் சொல்றேன் 4 சேனல் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் சேனல்ல இந்தியா டுடே வந்து அவன் விஜய்க்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் அவன் பண்ணுவான். அதனால அவன் முட்டு கொடுக்குறான், அவனை எடுத்துங்க. அடுத்தது என்டிடிவி இல்லைன்னா ரிப்பப்ளிக். நேஷனல் சேனல் 2 இருந்தா போதும். இவன் பிகின் உட்ஸ் கலாட்டா போட்டான், அவன் போட்டான், இவன் போட்டான், நீ கண்டுக்காதீங்க. அவனெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க. அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு நம்ம ஜிப்சி பரபரன்னு இருக்கணும், சும்மா பொறி பறக்கணும், தெரிக்கணும். மொசக்குட்டி இல்ல அன்னைக்கு வந்த வேலை இருக்கு, கடைக்கு போயிருக்கிறேன், பைக்ல போயிட்டு இருக்கிறேன், அங்க போயிட்டு இருக்கிறேன், என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு அப்படியே பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துடணும். புரியுதா? நீங்க மொட்டை மாடியில உட்காரு. இப்ப பேசுறது கூட கேக்குதா இல்லையா மொசக்குட்டி? இல்லன்னா இப்ப நான் கத்துவேன், அதை ரெக்கார்ட் பண்ணுவான், அப்புறம் டிவில இறக்குவான். சரியா? அதனால பாத்துங்க ஜிப்சி, ஒட்டம்பெல்லாம் பக்காவா இருக்கணும், சொல்லிவிட்டேன்.
நீங்க பாத்துக்கோங்க. இல்ல நான் உடம்பு கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரெஸ்ட் மோடுக்கு போயாச்சு. இல்ல ஒரு 3 நாளா ஸ்பேஸ் போடல. டிஎல்ல இதுங்க அட்டிவிடியர் ஓவரா ஆடுனுச்சு. அதான் இன்னைக்கு 2 தட்டி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பேஸ். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. அப்படிதான் தெரியும் ஒயிட் பியர். ஒரு உண்மை ஸ்பேஸ் தெரியாம போட்டு இல்ல ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு அப்புறம் பேசுங்க இந்த பாவத்தை பத்தி. ஐயா நான் இதுக்கு சொல்லல. அன்னைக்கு போஸ்ட் இவரு கொடுத்துருங்க ஜிப்பு, மறந்துடாதீங்க. எங்க அண்ணன் வின் பண்ணிட்டாரு, அது தெரியாம நீங்க மே நாளுக்கு வெயிட் பண்றீங்களே, அதுக்கு சொல்றேன். அடுத்தது எப்பா வேற ஏதாவது டெம்ப்ளேட் ஏதாவது பாயிண்ட் இருந்தா விட்டுறாதீங்க. இவிஎம் மிஷின்ல சூடு வச்சுட்டாங்க, அடியில ஏதோ பத்த வச்சுட்டாங்க, அதுல ஏதோ ரிமோட் கண்ட்ரோல்ல ப்ளூடூத் மூலமா நம்ம வந்து இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லுவானுங்க.